இந்த நாட்டு மகாராணி தினம் பாலை தான் குடிப்பா. அந்த பாலை வேஸ்ட் பண்ணாம அதை மக்களுக்கு கொடுத்துடுறா. மக்களுக்கு தெரியாது மகாராணி கொடுக்கறப்ப மகாராணி குடிச்ச பாலுன்னு. இந்த ராணிக்கு அழகாவும் இளமையா இருக்கணும், இது மட்டும் தான் அவளுக்கு ஆசை. இவ எப்படி ராணியா இருப்பான்னா ஒரு சாதாரண கிராமத்து பொண்ணு. இந்த நாடு ராஜா இவ அழகா இருக்கறனால இவளை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனா இவளுக்கு ராஜாவை பிடிக்காது. அதனால முதல்ல ராணிக்கு ராஜா கொண்டுட்டு இந்த நாடுக்கு ராணி ஆயிருவா. அன்னையில இருந்து இந்த நாட்டுல யாருமே அழகா இருக்க கூடாது. சின்ன குழந்தை அழகா இருந்தா கூட அந்த குழந்தைக்கு ஜெயில் தண்டனை தான். இவ எப்பவும் இளமையா இருக்கிறதுக்காக இவ இளமையான பொண்ணுங்களா பிடிச்சு அந்த இளமையை உறிஞ்சு அவங்களும் வயசாக்கிடுவா. திடீர்னு தங்க கண்ணாடி கண்டுபிடிக்கிறா. அந்த கண்ணாடி என்ன கேட்டாலும் பதில் சொல்லும். அதனால இவ தினமும் அந்த கண்ணாடி கிட்ட இந்த ஊர்ல யார் அழகான பொண்ணு அப்படின்னு கேக்குறா. அந்த கண்ணாடியும் நீங்க தான் அழகான பொண்ணு அப்படின்னு பதில் சொல்லுது. இதுதான் அவன் கௌரவம்னு நினைக்கிறா. அதனால தினமும் வந்து அந்த கண்ணாடி கேட்பா. இப்ப பல வருஷம் ஆயிருது. இன்னைக்கு வந்து கேட்கும் போது அந்த கண்ணாடி இந்த நாட்டோட ராஜாவோட உண்மையான பொண்ணு தான் அழகான பொண்ணுன்னு சொல்லிடும். இந்த நாட்டு ராணியாகும் போது அந்த பொண்ணு ஜெயில் அடிச்சு வச்சிருப்பா. அந்த கண்ணாடி என்னன்னு சொல்லுது, இளவரசி இளமையை நீங்க உறிஞ்சிட்டீங்கன்னா நீங்க தான் கடைசி வரை இளமையா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிடும். இது கேட்டோன்னு கோவப்பட்டு இவள அண்ணன் அந்த இளவரசியை புடிச்சிட்டு வர சொல்லி ஆர்டர் போடுறா. இவ அண்ணன் இளவரசி கைது பண்ணாம இவ அழகா இருக்கறனால தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். அதனால பயந்து போய் அங்க தப்பிச்சு ஓடுறா. சிப்பாயில அவளை தடுக்க ட்ரை பண்றாங்க. எல்லாத்திலும் தப்பிச்சு ஓடிடுவா. வேற வழி இல்லாம சாக்கடை கொதிச்சு வெளியில வந்துடுறா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.